அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி இஃப்தார் டயத்துக்காக இந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி சரி எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருவோன்னு அவசர அவசரமாக தேங்காய் பால் எடுத்து இந்த அகர்களை காய்ச்சி தேங்காய் பால் ஜீனி எல்லாம் போட்டு அகர்கள் காய்ச்சி அது ஒரு பக்கம் ஊற்றி தட்டுகளில் அப்படியே ஆற வச்சாச்சு. அப்புறம் உளுந்து ஊற போட்டு அந்த உளுந்தை உளுந்து வடக்கி அதை ஆட்டி உளுந்து மாவு அள்ளி அதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதை பிரட்டி வச்சுட்டு இங்கிட்டு கடலைப்பருப்பு பட்டாணியை ஊற வச்சு அது ஒரு பக்கமாக கடலை வடக்கி ரெடி பண்ணி வேக வேகமாக சரி ஒரு 5 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மணிக்குள்ளே முடிக்கணும். எல்லாம் டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி அப்புறம் இந்த 2 வடைக்கும் சட்னி அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, பெரும்பாலும் இந்த இஃப்தார் டயத்தில் நம்ம வீட்டில் நம்ம கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும் செஞ்சு கொடுக்குற ஒரு திருப்தி கிடைக்காதுங்க. ஏன்னா அது நல்ல எண்ணெயில் நம்ம சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது அது ஒரு திருப்தியாக இருக்கும். டக்குன்னு வேலையை எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டு இங்கிட்ட ஒரு பக்கம் உளுந்த வடை என்ன, அங்கே ஒரு பக்கம் ஆமை வடை என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் சுட்டு கடலை வடை எல்லாம் சுட்டு ரெடி பண்ணிவிட்டு, ஒரு பக்கம் தர்பூசு இருந்துச்சு அதை கட் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி பேரிச்சம்பழம் தண்ணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு சட்னி அப்புறம் நோம்பு கஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டு உட்கார போகும்போது கரெக்டாக இஃப்தார் டைம் வந்துருச்சுங்க. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ்னு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நோம்பை நல்லா சிறப்பான முறையில் நல்லா லேசாக்கி வச்சான். எந்த தாகமும் இல்லாத இந்த நோம்பு உண்மையிலேயே ஒரு தாகம் ஒரு தவிப்பு இல்லாமல் எப்படி பொழுது போச்சுன்னே தெரியலங்க. நைட்டு செஞ்சுட்டு படுத்துட்டு அப்படி அவசரமாக எழுந்திரிச்சாலுமே கூட நம்ம தொழுதோம், இது கடையில் எல்லா திராவியாக தொழுதோம், எல்லா தொழுகையும் நல்லா சிறப்பான முறையில் நம்ம வருந்தி தொழுந்துட்டான்னு கூட நமக்கு உடலுக்கு ஆண்டவே ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ்னு ஃபஸ்ட்டு நோம்பை நல்ல விதமாக சிறப்பாக நல்லபடியாக திறந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இப்படி ஒவ்வொரு நாளும் 30 நோம்பையும் திறக்கக்கூடிய கிருபையை நமக்கு தரட்டும் அல்லாஹ். எல்லோரும் அல்லாட்ட நம்ம துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரோக்கியமான நோன்பு எல்லா மக்களுக்கும் நன்மையாகவே அமையட்டும், நலமாகவே அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமாம், அஸ்ஸலாமு அலைக்கும்.